ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி இந்த வீடியோவை நான் ஏன் எடுக்கிறேன்னா, நம்மில் பல பேர் என்னடா இது தினமும் அதே வேலை, அதே ரொட்டீன் வாழ்க்கை, ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கமேன்னு அழுத்துடும் உங்களுக்கு. ஆனால் யோசித்து பார்த்தீங்களா, நாம் தினமும் செய்கிற இந்த சின்ன சின்ன வீட்டு வேலைக்குள்ளே கூட வாழ்க்கையோடு மிகப்பெரிய ரகசியமும் தத்துவமும் ஒளிந்திருக்கு. இப்போ இந்த வீட்டை நாம் பெருக்கிறோம், தினமும் பெருக்கிக்கிட்டு இருக்கோம், மறுபடியும் குப்பை சேர்ந்து தான் செய்யும். அதுக்காக நாம் பெருக்காமல் விட்டுருவோமா? இல்லை சொல்லுங்கள். அதே மாதிரி தான் நம்ம மனசும் வாழ்க்கையும். தினமும் 1000 பிரச்சனைகள், கவலைகள், எதிர்மறை எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தினமும் காலையில் எந்திரிச்சு அதை பெருக்கி வெளியே தள்ளுகிற மாதிரி நம்ம மனசையும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேலை சிறியதோ பெரியதோ நாம் அதை எவ்வளவு அர்ப்பணிப்போடு செய்கிறோம்ன்றதுல தான் நம்ம மனசும் அமைதியாக இருக்கும். இந்த துணியை நாம் துவைச்சி காய போட்ட உடனே உளுந்து காஞ்சிருமா? இல்லை. உடனே போட்டுப்போமா? போட்டுக்க தான் முடியுமா? அதுக்குன்னு ஒரு நேரம் வேணும், வெயில் வேணும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் போடுற உழைப்பும். நாம் இன்றைக்கி கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், ஆனால் அதற்கான பலன் உடனே கிடைக்கலையேன்னு கவலைப்படக்கூடாது. காலங்கிற வெயில் பட்டு அதுக்கான சரியான நேரம் வரும்போது நம்ம உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக வாய்க்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டு வேலை செய்கிறது ஒரே ஒரு குறிப்பிட்ட ஆளோட வேலை மட்டும் இல்லை. ஒரு வீட்டை சுத்தமாக அழகாக வச்சுக்கிறது ஒரு கலை. தினமும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஓய்வே இல்லாமல் உழைக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டிய முதல் விஷயம் மரியாதை. தினமும் அவங்களுக்கு உதவியாக ஒரு கரம் கொடுக்கும்போது அந்த வீடே ஒரு கோயிலாக மாறும். வாழ்க்கைங்கிறது பெரிய பெரிய சாதனைகள் பண்ணுறதுல மட்டும் இல்லை நண்பர்களே. நாம் தினமும் வாழ்கிற இந்த சின்ன சின்ன நொடிகளை எவ்வளவு சந்தோஷமாகவும் நேர்த்தியாகவும் வாழ்கிறோம்ங்கிறதுல தான் இருக்குது. எந்த வேலையாக இருந்தாலும் அதை நேசித்து செய்யுங்க. வாழ்க்கை கண்டிப்பாக அழகாகவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி ஒரு வேலையை வீட்டில், ஐயோ இந்த வேலை இருக்கே, நானே செய்யணுமா, நானே தான் எல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட ரொம்ப அழுத்துக்காமல் வேலையை ஒவ்வொரு வேலையையும் ருசித்து செய்யுங்க. அந்த வேலை கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு அதை பார்க்கும்போது செஞ்சுட்டு அந்த வேலையை நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காந்து பாருங்களாம், ரசித்து பாருங்கள். சூப்பராக இருக்குது, இந்த வேலை நல்லா அழகாக கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்கு அது அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் தெரியுமா? நான்லாம் அந்த மாதிரி தான் ஒரு வேலை செஞ்சிட்டேன்னா அதை நல்லா ரசித்து பார்ப்பேன். அழகாக பண்ணியிருக்கோம் அந்த வேலைன்னு சொல்லிட்டு. அதே ஒரு வேலை இருக்குதுன்னா அந்த வேலையை செய்யாமல் கொஞ்சம் நேரம் சரி படுக்கலாம், கொஞ்சம் தூக்கம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூங்கலான்னு போனால் என் மைண்ட் செட்டு தூக்கமே வராதுங்க. எப்படா அந்த வேலையை முடிப்போன்ற எண்ணத்தில் தான் ஓடிட்டுருக்குமே. எனக்கு மனசு ஃபுல்லாக அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருப்பேனே. அதே அந்த வேலையை அசதியாக இருக்குது படுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத அதுக்கு முன்னாடியே அந்த வேலையை செஞ்சுட்டு அதை படுத்து உறங்கி பாருங்கள். அந்த மனசு அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ மன நிறைவாகவும் இருக்கும். ஆனாலும் நம்ம செய்யாத படுத்துட்டு ஐயோ வேலை இருக்கே இதை நினச்சி ஓடிட்டுருக்குங்க. இது தாங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கான இது. ஆனால் ஒரு இடமும் இப்படி இருந்தால், ஐயோ நம்ம யாராச்சும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு கெஸ்ட்டு வராங்கன்னு அந்த நேரத்தில் உட்காந்து ஒன்றா செஞ்சிட்ருக்கிறதோட வீட்டில் இன்னொன்று நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேங்க. வீட்டில் ஏதோச்சும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எதனா சண்டை வந்துச்சுன்னா கூட அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் ஏதோ பேசுகிறான்னு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான்லாம் என்னுடைய இதில் நான் அப்படி தான் பண்ணுவேன். உடனே போவேங்க. அவர் திட்டிகிட்டே இருந்தாருன்னா உடனே போயிட்டு
நின்று பார்ப்பேன். துணி இருக்கா எல்லாத்தையும் கீழே தள்ளிடுவேங்க. அழகாக மடித்து அழகாக சூப்பராக நச்சுன்னு அதை ரசித்து செய்வேன். அவர் பேசுகிற வரைக்கும் பேசிகிட்டு தான் இருப்பார். அவருக்கா வந்துட்டு என்னடா இது, நம்ம எவ்வளோ பேசினாலும் ஒன்றுமே பேச மாட்றா இவ, இப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும் மனசு. அந்த மாதிரி ஒரு வேலையை ரசித்து நான் செய்வேன். அவங்க கூட கூட பேசினா என்ன வருது, அதில் சண்டை தான் அதிகமாக ஆகுமே. அதனால் நான் அப்படி தான் பண்ணுவேனே. எனக்கு தோணும் அப்படி தான். அப்படி இல்லையா கிச்சனில் போய் நிற்பேன். கிச்சனில் போய் நின்னேன்னா இந்த மளிகை ஜாமான்லாம் வைக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அலங்கோலமாக இருக்கும். அதை என்ன பண்ணுவோம், உடனே அழகாக சூப்பராக நச்சுன்னு எடுத்து எல்லாத்தையும் அழகாக அதை ஒழுங்குபடுத்தி வச்சுட்டு உடனே அங்கே நின்று பார்ப்பேன். அதை பார்த்து ரசிக்கும் போது நல்லாயிருக்கும். இங்கே எவ்வளோ தான் நான் பேசினாலும் எவ்வளோ தான் அவர் திட்டினாலும் எனக்கு மனசில் அது ஓடவே ஓடாது. அதை நான் மைண்ட் செட்லேயே வச்சுக்கவே மாட்டேன். எங்கேயாவது எப்படியாவது திட்டட்டோன்னு சொல்லிவிட்டு கம்முன்னு சைலண்ட்டாக போயிடுவேங்க. அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள், வீட்டில் சண்டை வராது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். அதே போல் இன்னும் ஒன்று என்னென்னா எவ்வளோ தான் திட்டிகிட்டே இருப்பாங்க. நான் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இவ்வளோ தான் திட்டுறேன்ல, உன் கறியில் என்ன ரத்தம் ஓடுதா இல்லை சாக்கடை சேறு தான் ஓடுதா அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வேலையை செய்ய தோணும் எனக்கு. அந்த வேலையை தான் நான் போய் பார்ப்பேனே. இது மைண்ட்லேயே வாங்க மாட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் மனசில் இருந்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டேங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, டாட்டா, பை பாய்.